வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு லேபிள் ப்ராபகேஷன் அண்ட் வெர்சஸ் லேபிள் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லேபிள் ப்ராபகேஷன்ன்றது ஃபிக்ஸ்டு ப்ளஸ் ஹார்ட் லேபிள்ஸ். லேபிள் ஸ்ப்ரெட்டிங்ன்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ப்ளஸ் ஸ்மூத் லேபிள்ஸ். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ லேபிள் ப்ராபகேஷன் அப்படின்றது கிராஃபில் இருக்கிற லேபிள்டு பாயிண்ட்ஸோட லேபிள் அன்லேபிள்டு பாயிண்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? இதில் ஒரிஜினல் லேபிள்டு டேட்டாவை வந்து டச் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அந்த ஒரிஜினல் லேபிள்டு டேட்டா. ஓகேங்களா? ஹார்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணும். அதாவது டேரெக்டாக சிங்கிள் கிளாஸ் தான் அசைன் பண்ணும். ஸோ இதில் நாய்ஸ் இருந்தால் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து லேபிள் ப்ராபகேஷன். லேபிள் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது இதுவும் வந்து கிராஃப் பேஸ்டு மெத்தட் தான். பட் ஒரிஜினல் லேபிள்ஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகலாம் இதில். ஸோ ஏதாவது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் வந்து சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. சாஃப்ட் ப்ராபபிலிட்டி லேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ஹார்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே சாஃப்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் ஆகும். நாய்ஸ் வந்து இங்கே பெட்டராக ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேபிள் ப்ராபகேஷனோட நோட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். லேபிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது கிராஃப் பேஸ்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். லேபிள் ஸ்ப்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா அதோட நோட்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லேபிள் ஸ்ப்ரெட் ஆகுறது ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து கிராஃப் ப்ளஸ் ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் நாய்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.